Hi students, இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 2ல டேர்ம் 1ல லெசன் 2 பார்க்க போகிறோம். ஸோ லிசன் டு யுவர் பாடி அப்படின்ற டைட்டில் ஆரம்பிக்குது. ஸோ வழக்கம் போல் வள்ளியும் சிட்டுவும் வச்சு தான் அந்த லெசன் ஸ்டார்ட் ஆகுது. ஐ லைக் மை ப்ளூ ஃப்ராக். வள்ளி என்ன கலர் ஃப்ராக் போட்டிருக்கு அப்படின்னா ப்ளூ கலர். ஸோ அதை வச்சுமே நான் வந்து ஒரு கொஷின் எடுத்திருக்கேன். வள்ளி லைக் ஹர் டேஸ் ஃப்ராக், ப்ளூ ஃப்ராக். யூஸ்வல் லுக் அண்ட் சே மெத்தடில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸை வந்து நாம் மெமரி பண்ணிக்கணும். வயலட் பெல்ட், ரெட் டை. இதில் வந்து இந்த கலர் ஆஃப் த திங்ஸும் ரொம்ப முக்கியம். பெல்ட் என்ன கலரில் இருந்துச்சு? வயலட் கலரில் இருந்துச்சு. டை என்ன கலர் இருந்துச்சு? ரெட் கலரில் இருந்துச்சு. ஸ்கர்ட் என்ன கலரில் இருந்துச்சு? ரெட் கலரில் இருந்துச்சு. ஸ்கர்ச்சீஃப் என்ன கலர் இருந்துச்சு? ப்ளூ கலர் இருந்துச்சு. இதையும் சேர்த்து நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிளாக் கோட், க்ரீன் சாரி. ஸோ இதையுமே நீங்கள் பார்த்தாகணும். எல்லோ ஷர்ட், ப்ளூ ஷார்ட்ஸ், ஆரஞ்ச் ஹேட், எல்லோ கேப். ஹேட்னா இப்படி ரவுண்டாக இருக்கும், கேப்னா பாருங்கள் ஆஃப் ஷேப், ஆஃப் சர்க்கிளில் இருக்கும். பர்பிள் டேபிள் கிளாத், ப்ரௌன் ஸ்வெட்டர். ஸோ பிங்க் ஃப்ராக், க்ரீன் சாக்ஸ், ஒயிட் தோத்தி. ஸோ இதை தான் இங்கே நான் கொஷினாக கேட்டிருக்கேன். பாருங்கள், நான் அந்த கலர்லேயே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கலரோடு நீங்கள் மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். இதுதான் இங்கே கொடுத்துருக்குது. வயலட் பெல்ட், ரெட் ட்ரை, ரெட் ஸ்கர்ட், ப்ளூ ஹேண்ட் கர்ச்சீஃப், பிளாக் கோட், க்ரீன் சாரீ, எல்லோ ஷர்ட், திரும்ப எல்லோ ஷர்ட், 2 எல்லோ ஷர்ட் வருது, ப்ளூ ஷார்ட்ஸ், ஆரஞ்ச் ஹேட், எல்லோ கேப், பர்பிள் கிளாத், டேபிள் கிளாத், ப்ரௌன் ஸ்வெட்டர், பிங்க் ஃப்ராக், ஒயிட் தோத்தி, கிரே சாக்ஸ். ஸோ இதை மெமரி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த லெட்டர் சிங்கில் வந்து நமக்கு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க, மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு 2 மேஜிக் வேர்ட்ஸ் தான் நமக்கு திரும்ப திரும்ப வருது. அது என்னென்னு பார்த்தலாம். when we want someone to help, someoneக்கு யாராவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா what do we say? நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் 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 என்ன சொல்லுவோம்? அப்போ ஹெல்ப்புக்கு என்ன வார்த்தை நம்ம யூஸ் பண்ணுவோம்? ப்ளீஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுங்க. when someone helps out, நமக்கு ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா வாட் டு வி சே? வி சே தேங்க்யூ. அப்போ ஹெல்ப்ஸ் அவுட், ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நாம் தேங்க்யூ சொல்லுவோம். அடுத்து வென் வி மேக் சம் ஒன் க்ரை, யாரையாவது அழுக வச்சிட்டோம் அப்படின்னா, அழுக வச்சிட்டோம்னா நாம் சொல்கிறது என்னது? சாரி அப்படின்ற வார்த்தையை சொல்லுவோம். ப்ளீஸ் தேங்க்யூ அண்ட் சாரி, ப்ளீஸ் தேங்க்யூ அண்ட் சாரி. Say them as you need, say them to make it all good. ஸோ இது அடிக்கடி சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு poem. இந்த ப்ளீஸ், சாரி, தேங்க் இந்த வேர்டுக்கான நீடு என்ன அப்படின்றத சொல்கிற poem தான் இது. நான் அதை வச்சு கொஷின் எடுத்திருக்கேன். when we want someone to help, நாம் சில பேர்கிட்ட ஹெல்ப் எதிர்பார்க்குறோன்னா என்ன சொல்லுவோம்? ப்ளீஸ் சொல்லுவோம். when someone helps us out, நம்ம ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நாம் என்ன சொல்லுவோம்? தேங்க்யூ சொல்லுவோம். when we someone cry, நம்மளை நான் அழுக வச்சிட்டோம் அப்படின்னா நாம் சொல்கிறது சாரி. டு மேக் இட் ஆல் குட், எல்லாரையும் நல்ல விதமாக கவனிக்கணும், நல்ல விதமாக பார்த்துக்கணுன்னா நாம் சொல்கிறது ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி 3 வேர்டையும் சொல்லணும். அதை இன்னொரு கொஷின் மூலமாக நான் சொல்லியிருக்கேன். வாட் ஆர் த மேஜிக் வேர்ட்ஸ் அப்படின்னா ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி. இதுதான் மேஜிக் வேர்ட்ஸ். அடுத்து நீனா வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. டுடே ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகலை ஏன்னா இன்னைக்கு ஹாலிடே. ஐ எம் நாட் கோயிங் அவுட் டு பிளே, நான் விளையாட போகலை ஏன்னா இட் இஸ் டூ ஹாட். ஸோ வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றப்போ ஒரு சவுண்ட் கேட்குது. நிதின் நீனாவை கூப்பிட்றான். நீனா அப்படின்னு சொல்லிட்டு நீனா டஸ் நாட் ரிப்ளை, நீனா ரிப்ளை பண்ணல. நிதின் கோஸ் நியர் her and shakes her head, தலையை அசைச்சு பார்க்குறான். ஐ கால்ட் யூ 3 times, நிதின் எத்தனை தடவை கூப்பிட்றான்? 3 times கூப்பிட்றான். ஐ டிடன்ட் ஹியர் யூ, எனக்கு கேட்கலன்னு சொல்லி நீனா சொல்கிறான். லெட் அஸ் பிளே எ கேம், நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு நிதின் சொல்கிறான். இட்ஸ் கால்ட் லிசன் டு யுவர் பாடி. அந்த கேமுக்கான நேம் என்ன? லிசன் டு யுவர் பாடி அப்படின்றது. இந்த பாடத்துக்கான தலைப்புமே அதாக தான் இருக்கும். ரியலி ஹவு டு வி பிளே தட் கேம், நாம் எப்படி அந்த கேம் விளையாடுறது அப்படின்னு நீனா கேட்குறா. சிட் டவுன் அண்ட் டூ வாட் ஐ டூ, கீழே உட்காந்து நான் சொல்கிறத அப்படியே செய், இல்லை நான் செய்கிறத அப்படியே செய் அப்படின்னு சொல்கிறான். நிதின் பிரீத்ஸ் இன் அண்ட் அவுட். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க? ப்ரீத் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஆக்ஷன் என்னது? ப்ரீத், மூச்சு விடுறது. நீனா பிரீத்ஸ் இன் அண்ட் அவுட், அவளும் மூச்சு விடுறா.
கேன் யூ ஹியர் யுவர் பிரீத், உன்னோட மூச்சை உன்னால் கேட்க முடியுதா அப்படின்னு நிதின் கேட்குறான். எஸ், என்னால் முடியுது அப்படின்னு சொல்கிறேன். ஐ கேன் மேக் மை பிரீத் லவுடர், நான் இன்னும் சத்தமாக மூச்சு விடுவேன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறான். ஐ கேன் மேக் இட் ஈவன் லவுடர், நான் அதை விட சத்தமாக மூச்சு விடுவேன்னு சொல்லிட்டு அவளும் சத்தமாக விடுறான். நிதின் பிளேசஸ் ஹிஸ் ஹேண்ட் ஆன் ஹிஸ் செஸ்ட், இப்போ எங்கே கை வைக்கிறான்? அவனோட செஸ்ட்டில் கை வைக்கிறான். நினாவும் செஸ்ட்டில் கை வைக்கிறான். லிசன் டு யுவர் லிசன் டு யூ ஹியர் எனிதிங், நீ ஏதாவது கேட்குறியா அப்படின்றப்போ லேப்டப் லேப்டப் லேப்டப். சம்மன் இஸ் பிளேயிங் எ ட்ரம். ஹார்ட்டை வந்து எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? ட்ரம் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஹார்ட்டோட சவுண்ட் என்ன? லேப்டப் லேப்டப். அதை ஞாபகம் வச்சுங்க. தட்ஸ் யுவர் ஹார்ட். அப்படி சவுண்ட் விடுறது என்னது? ஹார்ட்னு சொல்லி நிதின் சொல்கிறான். இட் பீட்ஸ் ஆல் த டைம், எல்லா நேரமும் இது பீட் ஆகிட்டே இருக்கும். எஸ் யூஷுவல். ஆமாம், ஹார்ட் பீட் ஆகலைன்னா நம்ம இறந்துருவோம். இட் பீட்ஸ் ஆல் டே ஆல் நைட். ஸோ ஆல் த டைம் ஆல் டே ஆல் நைட் ஹார்ட் பீட் ஆகிட்டே இருக்கும். நிதின் கிளாப்ஸ் ஹிஸ் ஹேண்ட்ஸ். ரெண்டாவது என்ன பண்ணுறாங்க? கிளாப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரீத் பண்ணுறாங்க, ரெண்டாவது கிளாப் பண்ணுறாங்க. செகண்ட் ஆக்ஷன் கிளாப். I can make a song with my hands. Nina stands up and stamps his feet. Make one with my feet. Tappity tappity toe. Stamp stamp stamp. இந்த பாட்டை வந்து யாரு பாடுறானா? நினா பாடுறா. நிதின் places his hand on his tummy and so does Nina. இப்போ வயிற்றுல கை வைக்கிறாங்க, நினாவை அப்படியே வைக்கிறா. I can hear குட்டு 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 ஒரு சவுண்டு, குட்டு குட்டு குட்டுன்னு ஒரு சவுண்டு கேட்குது. Are you hungry? ஸோ நீனா அந்த சவுண்டில் வந்து என்ன தெரியுது நமக்கு? அவங்க பசியாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. யார் பசியாக இருக்கா? நீனா பசியாக இருக்கா. ஹூஸ் கோஸ் த குக்கர். விசில் சவுண்டு கேட்குது. நீனா டேர்ன்ஸ் த சவுண்ட். நீனா தான் போய் குக்கரை என்ன பண்ணுறா? ஆஃப் பண்ணுறா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை நான் கொஷினில் கொடுக்கலைனாலுமே நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கொஷினை கேட்கும்போது ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தே போத் வாக் டு த கிச்சன். ரெண்டு பேருமே தான் கிச்சனுக்கு போகிறாங்க. ஐ திங்க் த ஃபுட் இஸ் ரெடின்னு சொல்கிறது நிதின். ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்குறது நீனா. மை நோஸ் சேஸ். ஃபுட் ரெடின்னு என்ன யார் சொன்னா? நோஸ். யாரோட நோஸ்? நிதினோட நோஸ். இதை ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒன் ஃபார் மீ. வாட் ஆர் யூ போத் டூயிங் இன் த கிச்சன்? அவங்க அப்பா கேட்குறாரு. வி ஹியர் த குக்கர். குக்கர் சவுண்டை கேட்டோன்னு சொல்கிறாங்க. வி சா த ஜாமுன்ஸ். குலோப் ஜாமுனை பார்த்தோம் அப்படின்னு நிதின் சொல்கிறான். த ஜாமுன் இஸ் ஸோ ஸ்வீட். நோ ஓ நோ நோ மோர் ஜாமுன்ஸ் பிஃபோர் லஞ்ச். லஞ்சுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொல்கிறா? அவங்க அப்பா சொல்கிறார். அப்போ கிச்சனில் யார் இருந்தான்னா அவங்க அப்பா இருந்தார். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். ஸோ இந்த லெசன்லேருந்து நாம் என்ன கொஷின் கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒய் இஸ் நீனா நாட் கோயிங் டு ஸ்கூல்? ஸ்கூலுக்கு ஏன் போடல? ஏன்னா இது ஹாலிடே. நீங்கள் பிகாஸ் எல்லாம் விட்டுருங்க, இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஒய் இஸ் நீனா நாட் கோயிங் டு பிளே? ஏன் பிளே பண்ண வெளியே விளையாட போகல? இட் இஸ் டூ ஹாட். நீனா ஹூ கால்டு நீனா 3 times? யார் கூப்பிட்டா? நிதின் கூப்பிட்டான். Did Nina reply when Nitin called? Reply பண்ணல. No. How many times Nitin called Nina? 3 times. 3 தடவை கூப்பிட்டான். Did Nina hear Nitin calling? அப்பையும் கேட்கல. No. What did Nitin ask to Nina? என்ன கேட்டான் நீனா கிட்ட? வந்து எங்கூட உட்காரு, நான் செய்யறத செய். Sit down and do what he does. What did Nitin do first? என்ன ஃபர்ஸ்ட் பண்ணா? Breathe பண்ணான். நாம் அதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மூச்சு விட்டாங்க. அடுத்து வாட் டிட் நினா டூ ஆஃப்டர் நிதின்? நினாவும் மூச்சு விட்டா. அடுத்து என்ன கேட்டா? ஹியர் ஹிஸ் பிரீத். நிதின் ஆஸ்க் நீனா டு ஹியர் ஹிஸ் பிரீத். நீனா பிரீத்தை ஹியர் பண்ணாலா? ஆமாம் கேட்டா. ஹூ மேட் எ சாங் வித் ஹேண்ட்ஸ்? யார் கையை வச்சு ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணது? நிதின். யார் ஃபீட்டை வச்சு மியூசிக் கிரியேட் பண்ணது? நீனா. இதை தான் இங்கே நான் கொஷினாக கொடுத்துருக்கேன். ஸோ வாட் சவுண்ட் டிட் நீனா ஹியர்? நீனா என்ன சவுண்டு கேட்டா? குட்டு 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 குட்டு. ஸோ ஆர் யூ ஹங்க்ரி? ஆமாம். இந்த சவுண்ட் எங்கே இருந்து கேட்டா? வேர் டிட் நீனா ஹியர் குட்டு சவுண்டுனா வயிறு. தமிழ்லேருந்து கேட்குறேன். இந்த கேள்வி சேர்த்துங்க. வேர் டிட் நீனா நிதின் வாக் எங்கே போகிறாங்க? கிச்சனுக்கு போகிறாங்க. ஹூ கேம் டு த கிச்சன்? அங்கே யார் இருக்கா? ஃபாதர் வர்றாரு. வாட் டிட் த சி இன் த கிச்சன்? கிச்சனில் என்ன பார்க்குறாங்க? ஜாமுன் பார்க்குறாங்க.
How is jamun? It is sweet. Which body part helped Nitin to know food is ready? எந்த பார்ட் வந்து ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு? நோஸ் ஹெல்ப் பண்ணுச்சு. வாட் டிட் சில்ட்ரன் ஹியர்? இந்த ஹியர் பண்ணுறதுக்கு எந்த பார்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு கேட்பாங்க. நாம் என்ன பண்ணணும்? இயர்னு போடணும். த ஹியர் த குக்கர் சவுண்டை கேட்குறாங்க. டிட் ஃபாதர் allow them to eat jamuns? ஸோ அவங்க அப்பா வந்து ஜாமுன்ஸ் சாப்பிட அலோவ் பண்ணாரான்னா நோ. நிதின் பிளேஸ் இஸ் ஹேண்ட் எங்கே வச்சான்? செஸ்ட்டில் வச்சான். சவுண்ட் ஆஃப் த ஹார்ட் என்ன? லேப்டாப். த லேப்டாப் சவுண்ட் கம்பேர்ட் வித் எது கூட கம்பேர் பண்ணாங்க? ட்ரம் கூட கம்பேர் பண்ணாங்க. ஹூ டிட் நாட் கோ டு ஸ்கூல்? யார் ஸ்கூலுக்கு போகல? நினா ஸ்கூலுக்கு போகல. வாட் கேம் டிட் நிதின் பிளே? நிதின் அண்ட் நினா பிளே. லிசன் டு யுவர் பாடி. இதெல்லாம் புக் பேக் கொஷின்ஸ், கவனமாக பார்த்துங்க. வை டிட் நிதின் பிளேஸ் ஹிஸ் ஹேண்ட் ஆன் ஹிஸ் டம்மி? ஏன் அவனோட டம்மியில் கை வச்சான்? டு லிசன் த சவுண்ட் ஆஃப் அ ஸ்டொமக். இந்த பாடத்தோட கேள்வி பதில்கள். ஸோ அடுத்து ஸோ இதை டிக் பண்ணலாம். எத்தனை ஜாமுன்ஸ் இருக்குது? 5 இருக்குது. 1 2 3 4 5 ஜாமுன்ஸ். ஸோ 5. இதுக்கு பேர் என்ன? ட்ரம். இதுக்கு பேர் என்ன? கிச்சன். இங்கே மேட்ச் த ஃபாலோயிங். ஃபுட் என்ன? இதுதான். ஹெட்டு இது, இயர் இது, ஹேண்ட் இது. இதை வச்சு ஏதாவது சென்சஸை வச்சு கம்பேர் பண்ணி கொஷின் கேட்கலாம். கவனமாக அதை பாருங்கள். இப்போ இங்கே அடுத்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வவ்வல் சவுண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட்ஸ் ஆஃப் அ லெட்டர்ஸ். வவ்வல் சவுண்ட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் என்ன? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸ் தான் வவ்வல் சவுண்ட். எங்கெல்லாம் வரலாம்? ஃபர்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய சவுண்ட்ஸ்லேருந்து வரலாம். அண்ட் ஆப்பிள், ஆ சவுண்டு. அண்ட் எக், ஏ சவுண்டு. அண்ட் ஐஸ்கிரீம், ஐ சவுண்டு. அண்ட் ஆனியன், ஆ சவுண்டு. அண்ட் அம்ப்ரெல்லா, அ சவுண்டு. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல்ஸ்லையுமே நமக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வவ்வல் லெட்டர்ஸ் வந்தால் முன்னாடி என்ன பண்ணுங்க? ஆன் போடுங்க, இல்லைன்னா ஏ போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலி நம்ம வந்து எப்படி போடணும்னா சவுண்ட்ஸை வச்சு தான் போடணும். ஐ கேன் சி ஏ பாய். இது வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ். அதாவது ஏ, இ, ஐ, ஓ, யூ இல்லாத லெட்டர்ஸில் ஆரம்பிக்கிற வேர்ட்ஸ் வந்து கான்சனன்ட்னு சொல்லுவாங்க. கான்சோனன்ஸ். ஸோ மற்ற வேர்டு அதான் அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த வவ்வல் சவுண்டு வரக்கூடிய லெட்டருக்கு முன்னாடி வந்து வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆன் போடுவாங்க. இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வரக்கூடிய வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ போடணும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஏ கார், எ டாக், வள்ளி லுக்ஸ் இன்சைட் ஹிஸ் ஹவுஸ். ஸோ ஆப்பிள், எக், ஐஸ்கிரீம், ஆனியன், அம்ப்ரெல்லா இதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ ஒய் டு யூ சே அண்ட் இன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஒன் இஸ் வேர்ட் AEIOU. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஒன்னுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்க கூடாது. இந்த எந்த வேர்டு வந்து AEIOUல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த வேர்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஆன் பண்ணணும். ஆனால் இந்த ஒன்னுக்கு நீங்கள் முன்னாடி வர்ற ஓ மென்ஷன் பண்ணி நீங்கள் ஆன் போடக்கூடாது. என்ன தான் போடணும்? ஏ தான் போடணும். ஏன்னா இந்த ஓ வந்து என்ன சவுண்டில் ஆரம்பிக்கும்னா இந்த சவுண்டில் ஆரம்பிக்கும். வி சவுண்டில் ஆரம்பிக்கும். ஒன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் 1 ரூபி 1 அப்படி தான் சொல்லணும். வா சவுண்டில் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு முன்னாடி ஆன் போடக்கூடாது, தெரிஞ்சுக்குங்க. இங்கே வந்து சர்க்கிள் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு முன்னாடி ஆன் வரும், எல்லாம் வந்து ஏ வரும் அப்படின்னு. ஆண்ட் ஆல ஆரம்பிக்குது, அதனால் இதுக்கு வந்து நான் ஆன் போடுறேன். டக் இது கான்சனண்ட்டில் ஆரம்பிக்குது, அதனால் நான் ஏ போடுறேன். இதுவும் புக் கான்சனண்ட்டில் ஆரம்பிக்குது, அதனால் நான் ஏ போடுறேன். ஆரஞ்ச் ஆ சவுண்டில் ஆரம்பிக்குது வவ்வல்ஸில், அதனால் நான் ஆன் போடுறேன். திஸ் இஸ் பெல், திஸ் இஸ் ஏ பெல், ஏன்னா இது கான்சனன்ட் சவுண்ட். திஸ் இஸ் ஆன் ஆக்ஸ், ஏன்னா இது ஆ ஓ சவுண்டு. ஸோ அதனால் ஆன் போடுறேன். திஸ் இஸ் டப், ஏ டப். திஸ் இஸ் ஆன் ஆக்ஸ், ஏன்னா ஏல ஆரம்பிக்குது அதனால். திஸ் இஸ் ஆன் ஈகிள், ஆன் சவுண்டு. திஸ் இஸ் ஏ ஃபேன், கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஸோ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் TIE டை, BELT பெல்ட், FROCK ஃப்ராக். ஆக்சன்ஸை வச்சு நீங்கள் வேர்டை கண்டுபிடிக்க பழங்க. ரன், ஜம்ப், லிஃப்ட், கிளைம்ப், சிங், ரைடு. ரன்னுனா தெரியும் நமக்கு, ஓடுறது. ஜம்ப்னா குதிக்கிறது. லிஃப்ட்னா சுமக்கிறது இல்லை தூக்குறது. தூக்குறது தான் மேக்ஸிமம். கிளைம்ப்னா ஏறுறது. சிங்குனா பாடுறது. ரைடுனா ஓட்டுறது. He can read, ஏன்னா அவன் எழுதலை. He can swing, ஷீ தான் போடணும், ஏன்னா அது பென். I can swim. ஸோ இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க.
அடுத்து லுக் அண்ட் சே மெத்தடில் எய் சவுண்டை நம்ம என்ன பண்ணுறோம், எய் சவுண்டை நாம் இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம். ஐயும் அதே சவுண்ட் தான், ஒய்யும் அதே சவுண்ட் தான். இ இடையில ஒரு எழுத்தை விட்டுட்டு வரக்கூடிய இதுக்கு இடையில என்ன வேணா வரலாம், அந்த சவுண்டு என்ன சவுண்ட் தான், எய் சவுண்ட் தான். எய் டெய்ல், ரெயின், ஹே, வே, கேட், கேக். ஸோ நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா வேர்டுமே அந்த மாதிரியான வேர்டு தான். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கங்க. அடுத்து ப்ராக்டிஸ். Add E and write the words. So, man, main, tap, tape, rat, rate, mad, made, pan, pain, fat, pet, RAI and rain, CA, KE cake, WAY way, GATE gate. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர்ஸில் வரலாம். இப்போ இங்கே இருக்கிற பாருங்கள் டீ போடல. இப்போ இங்கே இருக்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மெயின் அப்படின்னா விலங்குகளோட முடியை வந்து இப்படி சொல்லுவாங்க மெயின் அப்படின்னு. டேப்புனா தெரியும், ஒற்று டேப்பு. ரேட்டுனா ப்ரைஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன சவுண்டு, நமக்கு அதே சவுண்டை தான் திரும்பவும் சொல்கிறாங்க. பில் சவுண்டு, கில் சவுண்டு, சவுண்டு, சவுண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடுத்த லெட்டர் சி, ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதுலேருந்து கொஸ்டின் எடுத்திருக்கேன். வாட் டு யூ சீன்னு கேட்குறாங்க. அவங்க ஒரு ப்ளூ பேர்டை பார்க்குறாங்க. ப்ளூ பேர்ட் வாட் டு யூ சி. ப்ளூ பேர்ட் எதை பார்க்குதுன்னா ஒரு எல்லோ டக்கை பார்க்குது. எல்லோ டக் வாட் டு யூ சீனா ஒரு கிரீன் ஃப்ராகை பார்க்குது. கிரீன் ஃப்ராக் வாட் டு யூ சீனா ஒரு ரெட் ஃபிஷ்ஷை பார்க்குது. ரெட் ஃபிஷ் வாட் டு யூ சீனா ஒரு ஸ்மால் பாயை பார்க்குறான். ஸ்மால் பாய் வாட் டு யூ சி அப்படின்னா அவன் எல்லாத்தையுமே பார்க்குறான். ஐ சி ப்ளூ பேர்ட், எல்லோ டக், கிரீன் ஃப்ராக், ரெட் ஃபிஷ். தட் இஸ் வாட் ஐ சி. எல்லாத்தையும் பார்க்குறான். ஸோ இது வாட் டு யூ சி. த ப்ளூ பேர்ட் சி எல்லோ டக், த எல்லோ டக் சி கிரீன் ஃப்ராக், த கிரீன் ஃப்ராக் சி ரெட் ஃபிஷ், த ரெட் ஃபிஷ் சி எ ஸ்மால் பாய். ஸ்மால் பாய் சி, ஸ்மால் பாய் என்னெல்லாம் பார்க்குறான், எல்லோ டக், கிரீன் ஃப்ராக், ரெட் ஃபிஷ். அந்த ஆர்டர் ஆஃப் த திங்ஸ் என்ன, எல்லோ டக், கிரீன் ஃப்ராக், ரெட் ஃபிஷ், ஸ்மால் பாய். இந்த ஸ்மால் பாய் என்னெல்லாம் பார்த்தான்னா இந்த 3 விஷயங்களை பார்த்தான். இதில் இருந்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். அந்த கலர்ஸை ஞாபகம் வச்சுங்க. ரெட் ஃபிஷ், கிரீன் ஃப்ராக், எல்லோ டக், அதை ஞாபகம் வச்சுங்க. ஐ சி ஃபோர் என்ன இருக்குது, டக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ப்ளூரலில் தான் சொல்லணும். ஸோ டக்ஸ், DUCKS டக்ஸ். ஐ சி 2 frogs, FROGS frogs. ஐ சி 3 trees, TREES trees. ஐ சி 1 ஃப்ளார்னு போடலாம், இல்லை லோட்டஸ்னு போடலாம், இல்லை ஃபிஷ், சாரி, FISH. ஐ சி 1 fish. ஸோ இங்கே வந்து அந்த திங்ஸோட கலரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேப்போட கலர் ரெட், ஷர்ட்டோட கலர் எல்லோ, ஷார்ட்ஸோட கலர் ப்ளூ, பெல்ட்டோட கலர் பிளாக், ஷூஸோட கலர் ப்ரௌன், சாக்ஸோட கலர் கிரே. இதை ஞாபகம் வச்சுங்க. இதை தான் நான் இங்கே கொஷினாக கேட்டிருப்பேன். பாருங்க. கலர் ஆஃப் த பாய்ஸ் கேப் ரெட், த கலர் ஆஃப் த பாய்ஸ் ஷர்ட் எல்லோ, கலர் ஆஃப் த பாய்ஸ் ஷார்ட்ஸ் ப்ளூ, கலர் ஆஃப் த பெல்ட் பிளாக், கலர் ஆஃப் த பாய்ஸ் ஷூ ப்ரௌன், கலர் ஆஃப் பாய் சாக்ஸ் கிரே. ஸோ இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. அடுத்து புக் எக்ஸசைஸ் தான், நம்ம அங்கே போயிடலாம். என்னது கரெக்ட் பிக்சர், ஹேட், ஷூஸ், பேண்ட்ஸ், டை. விசி வித் அவர் எது மூலமாக இதுலேருந்து கொஷின் வரும். கண்டிப்பாக நான் டெட் எழுதும்போது இதுலேருந்து கொஷின் வந்துச்சு. விசி வித் அவர் எது மூலமாக பார்க்குறோம், ஐஸ். வி ஸ்மெல் வித் அவர் நோஸ். We walk on our legs. We clap with our hands. நாம் எது மூலமாக பார்க்குறோம், கண்ணு மூலமாக பார்க்குறோம். எது மூலமாக முகர்றோம், மூக்கு மூலமாக. வாசனை பிடிக்கிறது மூக்கு மூலமாக. எது மூலமாக நடக்கிறோம், கால் மூலமாக. எதில் கிளாப், கை தட்டுறது எதில், கையில். எல்லோ திங்ஸ் என்ன, லெமன், சன்,
பனானா. வரும் an ஆப்பிள், ஏன்னா வவல்ஸ் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகுது. பியில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏ. டேப் டீயில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏ. an எக் ஈயில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் an போட்டுக்கிறேன். ஜக் ஜே, அதனால் ஏ. ஆக்ஸ் an, கைட் ஏ, வேன் ஏ. ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 1 லெசன் 2 முடியுது. அடுத்த லெசன் 3ல் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.